கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவ ஜனங்களே, இந்த வசனத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு செலிப்ரேஷன் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு கீர்த்தனம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கார்னிவல், ஒரு அருமையான ஆனந்த பலியிடுதல், உங்கள் கூடாரத்துக்குள்ள பாடல், உங்கள் கூடாரத்துக்குள்ள சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்குவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்தப்படும். எப்பொழுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, தீங்கு நாளில் என் ஆண்டவர்கிட்ட நான் போனதுனால, என் ஆண்டவரை நம்பினதுனால அவர் என்னை மறைத்து வைத்தார், என்னை ஒழித்து வைத்தார், என்னை உயர்த்தி இருக்கிறார். இப்போ தீங்கு நாட்கள் எனக்கு முடிந்திருக்கிறது. இப்போ என்னை எதிர்த்த எல்லா அந்தகார சக்திகளும், எல்லா அந்தகார ஆவிகளும், எல்லா அந்தகார ஆவிகளுக்கு இடம் கொடுத்த சில நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறதுனால, கர்த்தர் என்னை வாழ வச்சதுனால, என் பிள்ளைகளை படிக்க வச்சதுனால, என்னுடைய நிந்தனையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததுனால, நான் மாண்டு பேர்வேன்னு சொன்ன நாட்களில் இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு புது ஜீவன் தந்ததுனால, இன்னைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுனால, இன்னைக்கும் நான் சபைக்கு போகிறதுனால, இன்னைக்கும் நான் பைபிளை கையில் வைத்திருக்கிறதுனால, இன்னைக்கும் என் வீட்டில் சமையல் நடக்கிறதுனால, சத்துரு நினச்சா இந்த வீடை அழிச்சிருவோம், இந்த குடும்பத்தை அழிச்சிருவோம், இந்த குடும்பத்தில் பட்டதாரிகள் இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் சமையல் நடக்கக்கூடாது, அப்பத்திற்கு அலைந்து திரியட்டும், இந்த குடும்பம் எழும்பக்கூடாது, இந்த குடும்பம் பிரியட்டும், இப்படியெல்லாம் சொல்லி இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய ஜீவன் போகட்டும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது, கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கக்கூடாது, யாராவது ஒரு நபர் கூட இருந்தாலும் ரட்சிப்பு அடுத்த நபர்களுக்கு சொல்லி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். அதனால இயேசு அறிந்த நபர் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு அவன் வெறிகொண்டு தாக்கிய பொழுது, கர்த்தர் தாமே உங்களோடு இராவிட்டால் நீங்கள் நிர்மூலமாக இருப்பீங்க. அதனால தான் புலம்பல்ல எரேமியா சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. தேவ ஜனங்களை, கர்த்தர் நம்ம கூட இருந்தார், அதனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். உங்கள் நாசியில் இன்றைக்கி சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னா கர்த்தர் உங்கள் கூட இருந்ததுனால தான் இது நடந்துச்சு. அதனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் எதிரிட்டு இருந்தவங்களை மறைத்து ஒழித்து வைத்து உங்களை உயர்த்தி வச்சதுனால தாவீது ராஜா சொல்லுகிறார், இப்போ தேவ ஜனங்கள் சும்மா இருக்கக்கூடாது, உங்கள் எதிரிகள் மேலே, அந்தகார ஆவிகள் மேலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, உங்கள் காலடிகள் ஆலயத்தை மிதிக்கிறது, பைபிள் எடுத்துகிட்டு தைரியமாக போகிறீங்க, பைபிளை திறந்து வாசிக்கிறீங்க. இதெல்லாம் அற்புதமான கிருபைகள். எல்லாருக்கும் இது கிடைக்காத பாக்கியம். கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது. இந்த பரிசுத்த வேதாமத்தை கையில் எடுக்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்குதுன்னா, தேவ ஜனங்களை படிப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்த்துகிறார்னா, ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் சந்தோஷமாக பாடணும். நீங்கள் கீத வாத்தியங்களை எடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு பலியிட்டு துதித்து பலியிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? துதி பலியை இட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அவரை உயர்த்தி கொண்டாடணும். யூ வாண்ட் டு செலிப்ரேட் காட். அந்த சத்தத்தை உருவாக்குங்க. அழுகையின் சத்தம் அல்ல, சண்டையின் சத்தம் அல்ல, கூக்குரலின் சத்தம் அல்ல, எரிச்சலின் சத்தம் அல்ல, டிவியினுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய துதியின் சத்தத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏறடுங்க. மற்றவங்க ஜெபிக்கட்டும், நான் ஜெபிக்கிறேன் இல்லை, நீங்கள் ஜெபிங்க, மற்றவங்களை தானாக ஜெபிக்க வைப்பார். நீங்கள் கர்த்தரை தேடுங்க, அவங்க குடும்பம் தானாக தேடும். நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, இதுதான் இயேசுன்னு சொல்லி காட்டுங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க. தேவ ஜனங்களே, நம்ம டிவியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். அதை பார்க்கும்பொழுது அதெல்லாம் இருக்கிறது போல தான் தெரியும். ஆனால் நீங்கள் டிவிலே லட்டை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த லட்டுக்கு டேஸ்ட்டு தெரியாது. நீங்கள் டிவிலே முட்டாயியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு டேஸ்ட்டு தெரியாது. கடையில் போய் ஒரு லட்டை வாங்கி, ஒரு ஜிலேபியை வாங்கி சாப்பிட்டா தான் அதுக்கு டேஸ்ட் என்னன்னு தெரியும். இதே போல தான் கிறிஸ்துவை நம்ம வாழ்ந்து காமிச்சு அதனுடைய டேஸ்ட் என்னன்னு நம்ம பிறருக்கு காமிச்சா மட்டும்தான் அவங்க அதை தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, கர்த்தர் மீதி உள்ளதை பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது 5 கல்லை பிறக்கனா செய்ய வேண்டியதை செஞ்சான். கோலியாத்தை விழ வச்சது கர்த்தர். ஏன்னா இது படைபலமோ ஆள்பலமோ எந்த மசில்ஸினுடைய பவரும் கிடையாது, இது கர்த்தருடைய கிருபை. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்வார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கேற்று கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, உங்கள் கிருபை அவர்களை மூடட்டும் ஆண்டவரே. எதற்காக நீர் இவர்களை அழைத்தீரோ, முன்குறித்தீரோ, அது நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு பேருடைய வீட்டிலையும் ஆண்டவரே ஆனந்த துதிபலி உண்டாகட்டும். அவங்க துதிபலிகளை ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை அவர்கள் கீர்த்தனம் பண்ணட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த சத்தம் உண்டாகட்டும். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது என்று தாவீது சொன்னது போல இவர்களுடைய தலை உயர்த்தப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம். இவர்கள் வீட்டில் கம்பீர சத்தம், அழுகையின் சத்தம் அல்ல ஆண்டவரே, சண்டையின் சத்தம் அல்ல, கூக்குரல் அல்ல, ஆனந்த சத்தம், ஜபதுனி உண்டாகட்டும், துதி துணி உண்டாகட்டும், உபாசத்தின் சத்தம் உண்டாகட்டும், எக்கால சத்தம் உண்டாகட்டும், தேவனுடைய ஆராதனையின் சத்தம் இந்த இடத்துல வேதத்தினுடைய முழக்கம் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் இன்பமாக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நீர் கொடுத்த நாள், இது இன்பமாகவே இருக்கும். எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.